குட் மார்னிங் பாய்ஸ். உட்காருங்க. இப்போ நம்ம பார்க்குறது முதல் பாடமான ஆஞ்சியோஸ்போனுடைய வகைப்பாட்டில் இருக்கிற இரண்டாவது பகுதியான குடும்பங்களை பற்றி பார்க்க போகிறோம். குடும்பங்கள், அதில் இருவித்தலை தாவர குடும்பம் 3 இருக்கு, ஒருவித்தலை தாவர குடும்பம் 1 இருக்கு. அந்த இருவித்தலை தாவர குடும்பத்தை சேர்ந்த முதல் குடும்பம் என்ன குடும்பம்னாக்க மால்வேசி. அதை பற்றி பார்க்க போகிறோம். மால்வேசி குடும்பம். மால்வேசி குடும்பம் பொதுவான பெயர் என்னன்னாக்க பருத்தி குடும்பம். செம்பருத்தி, பருத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, வெண்டைக்காய், இதெல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தது. இந்த குடும்பத்தை பற்றி இப்போ நாம படிக்க போறோம். மால்வேசி குடும்பம் முதல் குடும்பம். மால்வேசி குடும்பத்தினுடைய வகைப்பாட்டு நிலை பாருங்க. மால்வேசி குடும்பத்தினுடைய வகைப்பாட்டு நிலை: வகுப்பு இருவித்தலை தாவரங்கள், துணை வகுப்பு பாலி பெட்டல்லே. உங்களுக்கு தெரியும் இல்லையா இருவித்தலை தாவரம் பண்புனாக்க தெரியும் இல்லையா? இருவித்தலை தாவர பண்புனாக்க கீழே இருந்து வாங்க. ஆணிவேர் தொகுப்பு 4 அல்லது 5 அங்க மலர்கள், புள்ளிவட்டம் அல்லிவட்டம் வேறுபாடு கொண்டிருக்கிறது. விதைகள் 2 வித்தலை கொண்டுள்ளது. இது இருவித்தலை தாவரம். துணை வகுப்பு பாலி பெட்டல்லே. அப்ப என்னது? புள்ளிவட்டம் அல்லிவட்டம் உள்ளது. அதில் அல்லிகள் தனித்தவை, அதான் பாலி பெட்டல்லே. வரிசை தலாமி புளோரே. வரிசை தலாமி புளோரே. தலாமினாக்க தலாமஸ், பூத்தளம் பெருசா இருக்கு. தலாமி புளோரே, தலாமஸ். துறை மால்வேல். குடும்பம் மால்வேசி. சரிங்களா? இப்போ பார்க்க போறோம். இந்த மால்வேசி குடும்பத்தினுடைய பரவல் நிலைகள், பரவல் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 82 பேரினமும் 1500 சிற்றனும் உலகத்துல இருக்கு. இந்தியாவில் 22 பேரினம் 125 சிற்றனம் உள்ளது. உலகில் 82 பேரினமும் 1500 சிற்றனங்களும் உள்ளது. இந்தியாவில் 22 பேரினமும் 125 சிற்றனமும் உள்ளது. உலகெங்கும் இந்த குடும்பத்தினுடைய தாவரங்கள் காணப்பட்டாலும் மித வெப்ப நாடுகளில் மிகுதியாக காணப்படுகிறது. இது மால்வேசி குடும்பம். இந்த மால்வேசி குடும்ப தாவரங்களுடைய வளர் இயல்பு பாருங்க. வளர் இயல்பு: ஓராண்டு சிறு செடி. மால்வா சில்வஸ்ட்ரிஸ். இதுதான் மால்வா சில்வஸ்ட்ரிஸ். ஓராண்டு சிறு செடி, சின்னதா இருக்கு பாருங்க. அடுத்தது பாருங்க, சிறு செடிக்கு அடுத்தது பல்லாண்டு புதர் செடிகள். என்ன இருக்கு? பல்லாண்டு புதர் செடிகள். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். அடுத்தது மரங்கள். பூவரசு தெஸ்பீசியா பாப்புலனியா மரங்கள். அப்ப பாருங்க வளரியல்பு பாருங்க. இந்த மால்வேசி குடும்ப தாவரத்தினுடைய வளரியல்புல என்ன இருக்கு பாருங்க. ஓராண்டு சிறு செடி, இதுதான் மால்வா சில்வஸ்ட்ரிஸ். இந்த பூ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சின்ன செடி பாருங்க, மால்வா சில்வஸ்ட்ரிஸ். புதர் செடி பாருங்க, தெஸ்பீசியா பூவரசு. தெஸ்பீசியா பாப்புலனியா பூவரசு. புதர் செடி பாருங்க, புதர் செடிகள். செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இதுதான் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். நம்ம புக்ல போட்டுருக்காங்க இல்லையா, இதுதான் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி. வளர இயல்பு பார்த்தீங்கன்னாக்க ஓராண்டு சிறு செடிகள் மால்வா சில்வஸ்ட்ரிஸ். மரங்கள் பூவரசு தெஸ்பீசியா பாப்புலனியா. மரங்கள் பல்லாண்டு புதர் செடிகள் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். வேர். மால்வேசி குடும்பத்தினுடைய வேர் தொகுப்பு என்ன ஆகும்? ஆணிவேர் தொகுப்பு. ஏன்னாக்க இது இருவித்தலை தாவரங்கள். ஆணிவேர் தொகுப்பு. மால்வேசி குடும்பத்தினுடைய தண்டு தொகுப்பு பார்த்தீங்கன்னாக்க நிமிர்ந்த தண்டு மால்வா சில்வஸ்ட்ரிஸ். நிமிர்ந்த தண்டு. கிளைத்த மரம் தெஸ்பீசியா பாப்புலனியா. கிளைத்த மரம்
நிலம் பட தண்டு மால்வா ரோடண்டி கோலியா பாருங்க தான் மால்வா ரோடண்டி கோலியா. இந்த மால்வா ரோடண்டி பாருங்க பூமியோடு ஒட்டி இருக்கு பாருங்க தண்டு சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க மால்வா ரோடண்டி கோலியா. இது பேர் மால்வா மால்வா ரோடண்டி கோலியா. பொதுவாக தண்டுல பார்த்தீங்கன்னாக்க வளவளப்பான மியூசிலேஜ் மற்றும் நட்சத்திர வடிவ ரோம வளரைகள் காணப்படுகிறது. தண்டுல பார்த்தீங்கன்னாக்க இப்படி இருக்குனாக்க தண்டு பொதுவாக நட்சத்திர வடிவ ரோம வளரைகள் காணப்படுகிறது. சரிங்களா? நிமிர்ந்த தண்டு மால்வா சில்வஸ்ட்ரிஸ், கிளைத்த மரம் தெஸ்பீசியா பாப்புலனியா, நிலம்படர் தண்டு மால்வா ரோடண்டி கோலியா. பொதுவாக தண்டு வளவளப்பான மியூசிலேஜ் மற்றும் நட்சத்திர வடிவ ரோம வளர்கள் காணப்படுகிறது. மால்வேசி குடும்பத்தினுடைய இலையினுடைய அமைப்பு பாருங்க. இலை காம்புடையது, தனி இலை, முழுமையான இலை. இதுல இருக்கு தெஸ்பீசியா பாப்புலனியா பூவரசு. அங்கை வடிவமுடையது, அங்கை வடிவம் கை மாதிரி விரல் மாதிரி பாருங்க. அங்கை வடிவமுடையது காசிடியம் ஆர்போரியம் பருத்தி காசிடியம் ஆர்போரியம். மாற்றிலை அமைவு இலை அடி செதில் உடையது. மாற்றிலை அமைவு இலை அடி செதில் உடையது. இலை பாருங்க பல்லு மாதிரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க இலை ஓரம் பாருங்க இருக்கு பல்லு மாதிரி இருக்கா. இலையினுடைய விளிம்பு பற்களை போன்று உள்ளது. ஐபிஸ்கஸ்ல செம்பருத்துல இலை பார்த்தீங்கன்னா பற்களை போன்று உள்ளது. இது பருத்தி அங்கை வடிவ மடல்களை உடையது. அங்கை வடிவ மடல்களை உடையது காசிடியம் ஆர்போரியம். இது தெஸ்பீசியா பாப்புலனியா. காம்பு இருக்கு, இலை காம்புடைய தனி இலை முழுமையானது. முழுமையானது இலை காம்பு இலைத்தால் இலையை முழுமையாக முழுமையானது. மஞ்சரி பாருங்க. அடுத்தது மால்வேசி குடும்பத்தாவர்களுடைய மஞ்சரினுடைய அமைப்பு. நுனியில் அமைந்த தனி மலர்கள். நுனியில் அமைந்த தனி மலர். நுனியில் அமைந்த ஒரே ஒரு பூ தனி மலர். மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியம். மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியம். நுனியில் அமைந்த மால்வஸ்ட்ரம் நுனியில் அமைந்த தனித்த மலர் மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியம் என்ன சொல்றோம். அடுத்தது பாருங்க கோணத்தில் அமைந்த தனிமலர். இலை கோணத்தில் அமைந்த தனிமலர் தெஸ்பீசியா பாப்புலனியா பூவரசு. கோணத்தில் அமைந்த தனி மலர் தெஸ்பீசியா பாப்புலனியா. அடுத்தது நுனி அல்லது கோணம். நுனியிலையோ அல்லது கோணத்திலேயோ பாருங்க. நுனியிலையோ அல்லது கோணத்திலேயோ அமைந்த மலர் பெவோனியா ஓடரேட்டா. இது பேர் தான் பெவோனியா ஓடரேட்டான்னு பேரு. பெவோனியா ஓடரேட்டா. மால்வேசி குடும்பத்தில் உள்ள மஞ்சளுடைய அமைப்பு. நுனியில் அமைந்த தனித்த மலர் மால்வஸ்ட்ரம் கொரமண்டலியம். கோணத்தில் அமைந்த தனிமலர் தெஸ்பீசியா பாப்புலனியா. நுனி அல்லது கோண மலர் பெவோனியா ஓடரேட்டா. பெவோனியா ஓடரேட்டா. மால்வேசி குடும்பத்தாவர்களுடைய மலருடைய அமைப்பு பார்க்கிறோம். இதை பற்றி நம்ம பின்னாடி ஹிபிஸ்கஸ் ரோசா சயின்ஸ்ல பார்க்க போறோம். மால்வேசி குடும்பத்தாவர்கள் மலருடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க பிஆர் என்னது பூவடி செதில் கொண்டது அல்லது இபிஆர்எல் பூவடி செதில் அற்றது. கே புள்ளி வட்டம், சி அல்லி வட்டம், ஏ மகரந்தாள் வட்டம், ஜி சூலக வட்டம்,
புள்ளிவட்டம், புள்ளிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். சூலக மேல்மலராக உள்ளது, 5 அங்க மலராக உள்ளது. இதுதான் பிஆர்னாக்க பூவடிச்சதில் கொண்டது, அல்லது ஈபிஆர்னாக்க பூ காம்பு பூவடிச்சதில் அற்றது. புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம் அல்லது 5 அங்க மலராக உள்ளது. முழுமையான மலர். ஏன்னா புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம் 4மே இருந்தாக்க முழுமையான மலர்கள். பூக்காம்பு செதில் என்ன மாறினா புறப்புள்ளி வட்டமா மாறியுள்ளது. புறப்புள்ளி வட்டமாக இந்த குடும்பத்தில் மாறியுள்ளது. BRL எபிகேலக்ஸா மாறி இருக்கு பாருங்க. இது இந்த குடும்பத்தினுடைய சிறப்பு பண்பு, வேற குடும்பத்துல பார்க்க முடியாது. கேட்பாங்க புறப்புள்ளி வட்டம் எந்த குடும்பத்தில் மாறியுள்ளது? எனக்கு மால்வேசி குடும்பத்தாரத்தில் மாறியுள்ளது, புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா மால்வா சில்வஸ்டிஸ்ல புறப்புள்ளி வட்டம் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. மால்வா சில்வஸ்டிஸ்ல புறப்புள்ளி வட்டம் 3 இருக்கு. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல பார்த்தீங்கன்னாக்க புறப்புள்ளி வட்டம் 5 முதல் 8. 5 முதல் 8. இதுல ஒரு மாடல் கேட்கிற கேள்வி. மால்வா சில்வஸ்டிஸ்ல புறப்புள்ளி வட்டம் 3 இருக்கு. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல பார்த்தீங்கன்னாக்க 5 முதல் 8 உள்ளது. பெவோனியா ஓடரக்கால பார்த்தீங்கன்னாக்க 10 முதல் 12 இருக்கு. இது புறப்புள்ளி வட்டம். அப்புட்டிலான் இண்டிகம், அப்புட்டிலான் இண்டிகேட்டர் புறப்புள்ளி வட்டம் இல்லை. இது கட்டாயம் கேட்பாங்க, ஒரு மாதிரி கேட்பாங்க. புறப்புள்ளி வட்டம் காணப்படாத தாவரம் அப்புட்டிலான் இண்டிகம். அடுத்தது மால்வேசி மாலோட அமைப்பு பாருங்க. புற புள்ளி வட்டம் தெரியுதுங்களா? புள்ளி வட்டம் இருக்கு, புறப்புள்ளி வட்டம். நல்லா தெரியுது புறப்புள்ளி வட்டம். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனஸ்ல 5 முதல் 8. இதுல பாருங்க புறப்புள்ளி வட்டம் இருக்க, புள்ளி வட்டம் இருக்கு, அதுக்கு மேல இருக்கிறது புறப்புள்ளி வட்டம். இப்ப BR புள்ளி வட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக மேல்மலர்கள், 5 அங்க மலர்கள், பூக்காம்பு செய்தல் தான் புறப்புள்ளி வட்டம் மாறி உள்ளது. BR எபிகேலக்ஸா மாறி இருக்கு. மால்வா சில்வஸ்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை இருக்குனாக்க 3 இருக்கு. இதுதான் மால்வா சில்வஸ்டிஸ் 3 இருக்கு பாருங்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல பார்த்தீங்கன்னாக்க 5 முதல் 8 இருக்கு. புறப்புள்ளி வட்டம் 5 முதல் 8. 5 முதல் 8 இருக்கா? பூ பிடிங்கி பார்க்கும்போது தெரியும் 5 முதல் 8 உள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா பெவோனியா ஓடரேட்டர் பார்த்தீங்கன்னாக்க, பெவோனியா ஓடரேட்டர்ல பார்த்தீங்கன்னாக்க எத்தனை இருக்குனாக்க 10 முதல் 12 இருக்கு. இதுதான் பெவோனியா ஓடரேட்டா, 10 முதல் 12 இருக்கு. அப்புட்டிலான் இண்டிகம் பாருங்க, புறப்புள்ளி வட்டம் இருக்கா பாருங்க. அப்புட்டிலான் இண்டிகத்துல பாருங்க புறப்புள்ளி வட்டம் இதுல இல்ல. அப்ப கேட்பாங்க எந்த தாவரத்துல புறப்புள்ளி வட்டம்? அப்புட்டிலான் இண்டிகம். இந்த தாவரத்துல பாருங்க, நீங்க பாக்குற தாவரத்துல புறப்புள்ளி வட்டம் இல்ல. இது என்ன தாவரம்? பெவோனியா ஓடரேட்டா, 10 முதல் 12 இருக்கு. இது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல 5 முதல் 8 இருக்கு. இது மால்வா சில்வஸ்டிஸ் எத்தனை இருக்குனாக்க 3 இருக்கு புறப்புள்ளி வட்டம். அடுத்து நம்ம பார்க்கறது புள்ளி வட்டம். மால்வேசி குடும்பத்தாவரத்தினுடைய மலர்கள் அமைப்பு புள்ளி வட்டம். புள்ளி வட்டம் பார்த்தீங்கன்னாக்க புள்ளி வட்டம் 5 இணைந்தது. புள்ளி வட்டம் 5 இணைந்திருக்கா? புள்ளி வட்டம் 5 இணைந்தது தொடு இதழ் அமைவு. 5 புள்ளி வட்டம் 5 இணைந்தது பாருங்க. பாருங்க இது கீழே இருக்கிறது புறப்புள்ளி வட்டம், மேல பாருங்க புள்ளி வட்டம் 5 இருக்கா பாருங்க. வரைஞ்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி புக்ல இருக்குமா வரைஞ்சி பார்த்தாங்க. புள்ளி வட்டம் 5 இணைந்தது. இது பாருங்க நம்ம டிசெக்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க. பாருங்க புள்ளி வட்டம் எத்தனை இருக்கு? புள்ளி வட்டம் 5 இருக்கா? 1 2 3 4 5 இணைந்தவை. புள்ளி வட்டம் 5 இணைந்தது தொடு இதழ் அமைவு. தொடு இதழ் அமைவு. புள்ளி வட்டம் 5 இணைந்தது தொடு இதழ் அமைவு. ஒழுங்கானது, பச்சை நிறமுடையது. அதனால என்ன செய்யுது? ஒளிச்சேர்க்கை செய்கிறது.
மலர் மொட்டாக உள்ள போது இது மூடி பாதுகாக்கிறது. இந்த புள்ளி வட்டத்தினுடைய வேலை என்னக்க மலரானது மொட்டாக உள்ள போது மூடி பாதுகாக்கிறது. அப்போ புள்ளி வட்டம் எத்தனை? 5 இணைந்தது. அடுத்த போலாங்களா? அள்ளி வட்டத்தை போலாங்களா? அள்ளி வட்டத்தில் பாருங்க. அள்ளி வட்டத்தில் அள்ளி வட்டம் எத்தனை இருக்கு? 5. அள்ளி வட்டத்தில் அள்ளிகள் 5, தனித்தவை, ஒழுங்கானவை, திருகுதல் அமைவு. பாருங்க, திருகுதல் அமைவு எப்படி இருக்குனாக்க இதிலே பாருங்க, பாதி உள்ள போயிருக்கு, பாதி வெளியே இருக்கா. திருகுதல் அமைவு. அள்ளி வட்டத்தில் அள்ளிகள் 5, தனித்தவை, திருகுதல் அமைவு, பாதி உள்ள பாதி வெளியே இருக்கு பாருங்க. திருகுதல் அமைவு 5 இருக்கு. அள்ளி வட்டம் ஒழுங்கானது. அள்ளிகள் பாருங்க 5 ஒழுங்கா டிசெக்ஷன் பண்ணும்போது 5 இந்த மாதிரி காட்டணும். அள்ளி வட்டத்தில் அள்ளிகள் 5, ஒழுங்கானது, தனித்தவை, திருகுதல் அமைவு. இது ஒவ்வொரு அள்ளிகள் பாருங்க. அள்ளிகள் இருக்குங்களா? அள்ளிவட்டம். அப்போ அள்ளிவட்டத்தில் பாருங்க, அள்ளிவட்டத்தில் அள்ளிகள் 5, தனித்தவை, ஒழுங்கானவை, திருகுதல் அமைவு, பல்வேறு வண்ணங்களுடைய. பின்னாடி எக்கனாமிக் பாட்டினை பார்க்கணும், பொருளாதார முக்கியத்துவத்தில் பார்க்கும்போது இந்த மகரந்தாள் பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு மகரந்தாளில் இந்த அள்ளிவட்டம் வெள்ளை கலராக இருக்கு, ரோஸ் கலராக இருக்கு, சிவப்பு, மஞ்சள், பல்வேறு கலராக இருக்கு, பல்வேறு கலராக இருக்கு. அதை பார்க்க போகிறோம். அடுத்து மகரந்தாள் வட்டத்துக்கு போகலாம். மகரந்தாள் வட்டம், மால்வேச குடும்பம் மகரந்தாள் வட்டம். மகரந்தாள் வட்டம் பாருங்க, மகரந்தாள்கள் எண்ணற்ற மகரந்தாள்கள் இணைந்து ஒரு கற்றையாக உள்ளது. மகரந்தாள்கள் மோனோடெல்பஸ்டேமன் சொல்றோம். ஒரு கற்றையாக உள்ளது மகரந்தாள் பாருங்க. மகரந்தாள்கள் எண்ணற்ற மகரந்தாள்கள் இணைந்து ஒரு கற்றையாக உள்ளது. மகரந்த பாருங்க, மகரந்தம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மகரந்தாள், மகரந்த பை இருக்கு, மகரந்த கம்பி இருக்கு, மகரந்த தூள் இருக்கு பாருங்க. மகரந்த பை பாருங்க ஓரறை உடையது. மகரந்த பை பாருங்க, மகரந்த பை ஓரறை கொண்டது. மகரந்த பை சிறுநீரக வடிவத்தில் இருக்கு. குறுக்காக வெடிக்குது பாருங்க, குறுக்காக வெடிக்குது. மகரந்த பை ஓரறை கொண்டது, ஓரறை கொண்டது. மகரந்த பை சிறுநீரக வடிவமாக உள்ளது. மகரந்த கம்பி இருக்கு. மகரந்த பை பாருங்க குறுக்காக வெடிக்குது பாருங்க. இதான் ஒரு கற்றை மகரந்தாள், ஒரு கற்றை மகரந்த தாள். எண்ணற்ற மகரந்தாள்கள் எல்லாம் ஆல்பா ஏ ஆல்பா இணைந்தவை. கேட்பாங்க, ஒரு கற்றை மகரந்தாள் எந்த குடும்பத்தினுடைய சிறப்பு பண்புன்னு கேட்பாங்க. ஒரு கற்றை மகரந்தாள் எந்த குடும்பத்தினுடைய சிறப்பு பண்புன்னு கேட்பாங்க. மகரந்தாள் எந்த குடும்பத்தினுடைய சிறப்பு பண்புன்னு கேட்பாங்க. இதுல பார்க்கறது வந்து மகரந்தாள்கள் எண்ணற்றவை, ஒரு கற்றை மகரந்தாள்கள், மோனோடெல்பஸ்டேமன், இது கேட்பாங்க. அடுத்தது போலாம் சூலக வட்டம். சூலக வட்டம் பாருங்க, சூலக வட்டம். சூலக வட்டத்துல என்ன இருக்குனாக்க என்ன இருக்கு பாருங்க. சூலக வட்டத்துல சூழ் முடி, சூழ் தண்டு, சூலகம் உள்ளதா இருக்கு. இதை டிசெக்ஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்க, சூழ்முடி, சூழ் தண்டு, சூலகம். இது சூலகத்தினுடைய குறுக்குவெட்டு தோற்றம். வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம். இது ஹைபிஸ்கஸ் ரோசா சைன்ஸ் உடைய குறுக்குவெட்டு தோற்றம். அப்போ சூழ் வட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூழ் இலைகள் எத்தனை இருக்கு? 5. சூழ் அறைகள் பாருங்க 5 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 இருக்கா. சூழறைகள் 5, சூழிலைகள் 5 இணைந்தது. அச்சுசூழ் ஒட்டுமுறை நடுவில் ஒட்டி இருக்கு பாருங்க, அச்சுசூழ் ஒட்டுமுறை. இப்ப இந்த குடும்பத்தினுடைய பொதுவாக பார்த்தீங்கன்னாக்க சூழிலைகள், சூலக மேல்மலர்கள், சூழிலை 1 முதல் 10 அச்சுசூழ் ஒட்டுமுறையில் உள்ளது. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல 5 இருக்கு. ஹைபிஸ்கஸ்
ரோசா சைனன்சிஸ்ல 5 இருக்கு பாருங்க. 5 இருக்கா? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ்ல 5 இருக்கு பாருங்க. 5. ஆல்தியா, ஆல்தியால பார்த்தீங்கன்னா 10. அப்புட்டிலான் இண்டிகத்துல எண்ணற்றது. அப்புட்டிலான் இண்டிகத்துல எண்ணற்றது. சூலக மேல் மலர்கள், சூலக மேல் மலர் எப்படி சார் பார்க்கறோம்னா இங்க பாருங்க. சூலக மேல் மலர் பாருங்க. சூலகம் இருக்கா? சூலகத்துக்கு கீழே தான் என்ன இருக்கு? புள்ளி வட்டம், அள்ளி வட்டம்னா சூலகத்துக்கு கீழே இருந்து ஆரிஜின் ஆகுது, ஆரம்பிக்குது. சூலகம் தான் எல்லாத்துக்கும் மேல இருக்கு. அது சூலக மேல் மலர்கள் சொல்றோம். சூலக மேல் மலர்கள் பாருங்க. அச்சுசூல் ஒட்டுமுறை, அச்சுசூல் ஒட்டுமுறை. மால்வேசி குடும்பத்தவர்களுடைய கனிகளுடைய வகைகள். சூலக அறை வெடிகனி கேப்சூல், சூலக அறை வெடி கனி கேப்சூல். எடுத்துக்காட்டு ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய், ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய். சூலக அறை வெடிகனி வருங்க. சூலக அறை வெடி கனி வெண்டைக்காய். அடுத்தது செகிசோகார்பிக் பிளவுக்கனி. செகிசோகார்பிக் என்று சொல்லக்கூடிய பிளவுக்கனி எதில் இருக்கு? அப்புட்டிலான் இண்டிகம். அப்புட்டிலான் கூடுதலை, சீப்புகாயின்னு சொல்லுவோம் கூடுதலை. செகிசோகார்பிக் பிளவு கனி. என்ன கனி? பிளவு கனி. இதுதான் பிளவு கனி. அப்புட்டிலான் இண்டிகம். அப்ப இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க கனியில பார்த்தீங்கன்னாக்க 2 விதமான கனி இருக்கு. சூலக அறை வெடிகனி, சூலக அறை வெடிகனி எதுல இருக்குனாக்க கேப்சூல் சொல்றோம். ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய். செகிசோகார்பிக் அல்லது பிளவு கனி எங்க இருக்குனாக்க அப்புட்டிலான் இண்டிகம். இப்போ இந்த குடும்பத்தினுடைய இருக்கிற நம்ம டைப் ஸ்டடி, மால்வேசி குடும்பத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு டைப் ஸ்டடி, ஒரு தாவரத்தோட எடுத்துக்காட்டா பார்க்கிறோம். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். இதனுடைய வளர்ப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா பல ஆண்டு புதர் செடி. இது ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் பல ஆண்டு வாழக்கூடிய ஒரு புதர் செடி. வேர் ஆணிவேர் தொகுப்பாக உள்ளது, ஆணிவேர் தொகுப்பாக உள்ளது. தண்டு நிலத்தின் மேல் காணப்படும் நிமிர்ந்த தண்டினை உடையது, நிலத்தின் மேல் காணப்படுகின்ற நிமிர்ந்த தண்டினை உடையது. உருளையானது, தண்டு பார்த்தீங்கன்னா உருளையானது, கட்டைத்தன்மையுடையது மற்றும் கிளைத்தது. கட்டைத்தன்மையானது மற்றும் கிளைத்தது. இங்க பாருங்க, புதர் தாவரம், பல ஆண்டு வாழக்கூடிய புதர் தாவரம். வேறு ஆணிவேர் தொகுப்பு 20 தாவரம். தண்டின் மேல் காணப்படுகின்ற, நிலத்தின் மேல் காணப்படும் நிமிர்ந்த தண்டினை உடையது, உருளையானது, கட்டைத்தன்மை உடையது மற்றும் கட்டைத்தன்மையானது, உருளையானது மற்றும் கிளைத்தது. ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் இலை தனி இலை, மாற்றிலை அமைவு, தனி இலை, மாற்றிலை அமைவு, இலை காம்பு உடையது. தனி இலை, இலை காம்பு இருக்கு, இலை காம்புடையது. இலையடி செதில் உடையது, இலையடி செதில் சின்னதாக இருக்கு பாருங்க. இலையடி செதில் உடையது. பற்களை போன்ற விளிம்புடையது, வளவளப்பானது. பற்களை போன்ற விளிம்புடையது, வளவளப்பானது. கூரிய முனை உடையது மற்றும் கிளைகளுடைய வலைப்பின்னல் நரம்பு. எனக்கு இது 20 தவறு. வலைப்பின்னல் நரம்பு அமைவு. இங்க பாருங்க, இலை பாருங்க, இலை பாருங்க. இலை பார்த்தீங்கன்னா தனி இலை, மாற்றிலை அமைவு, இலை காம்புடையது, இலையடி செதில் உடையது, பற்களை போன்ற விளிம்புடையது, வளவளப்பானது, கூரிய முனையுடையது மற்றும் பல கிளைகளுடன் கூடிய வலைப்பின்னல் நரம்பமைவு.
அடுத்தது போலாமா? அடுத்தது மஞ்சரி. மஞ்சரி பாருங்க, இணை கோணத்தில் அமைந்த ஒற்றை மலர் டைம். மலர்கள் இணைந்த மலர் காம்புடையது, இணைந்த மலர் காம்புடையது. இங்க பாருங்க, இணைந்த மலர் காம்புடையது, பூவடி செதில் உடையது, பூக்காம்பு செதில் உடையது. பூக்காம்பு செதில் என்னன்னாக்க புறப்புள்ளி வட்டமா மாறுவது. இருபால் தன்மையுடையது, இருபால் மலர்கள், பெரியது, பகட்டானது, பகட்டான கலரா இருக்கும், பகட்டானது, ஐந்தங்க மலர், ஈரடுக்குடையது அப்படின்னா புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் ரெண்டுமே இருக்கு, ஈரடை உடையது, ஆரத்தமைச்சீர் உடையது, முழுமையானது அப்படின்னா முழுமையானது புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் மகரந்தாள் வட்டம் சூலக வட்டம் 4 வட்டம் உள்ளது, மற்றும் சூலக மேல் மலர்கள், சூலக மேல் மலர்கள். இந்த மலர்ல பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தில் சூலக மேல் மலர்கள். இந்த தாவரத்தில் வளவளப்பான மியூசிலேஜ் இருக்கான், மலருடைய அனைத்து பாகத்திலும் காணப்படுகிறது, மியூசிலேஜ் உள்ளது. இதுல ஹைபிஸ்கஸ், ரோசா, சைனன்ஸ்ல என்ன இருக்குனாக்க மியூசிலேஜ் உள்ளது. ஏற்கனவே பார்த்துருந்தோம் புள்ளிவட்டம், புறப்புள்ளிவட்டம் 5 முதல் 8 பூக்காம்பு சிதழ்கள் புள்ளி இதழுக்கு புறத்தே அமைந்து என்ன இருக்குனாக்க புறப்புள்ளி வட்டமாக உருவாக்குகிறது. பூக்காம்பு சிதழ்கள் தனித்தும் பசுமையாக காணப்படும். இதுதான் புறப்புள்ளி வட்டம். 5 முதல் 8 இருக்கு. புள்ளிவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க புள்ளிவட்டத்தில் என்ன இருக்குனாக்க புள்ளிவட்டத்தில் புள்ளிகள் 5 பசுமையானது, தொடு இதழ் அமைவில் இணைந்த புள்ளிகள் பாருங்க 5 புள்ளிவட்டத்தில் பாருங்க, புள்ளிவட்டத்தில் 5 பசுமையானது, இணைந்தது, தொடு இதழ் அமைவில் இணைந்துள்ளது. புள்ளிகள் ஒற்றை புள்ளி மலரினுடைய மேல்புறத்தில் காணப்படும். மலருடைய இது மலருடைய மேற்புறத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கிறோம்னாக்க நம்ம படம் வரையும் போது கண்டுபிடிச்சிக்கலாம். புறப்புள்ளி வட்டத்திலே 5 முதல் 8 காணப்படுகிறது. அடுத்தது மகரந்தாள் வட்டம். அல்லிவட்டம் பாருங்க, அல்லிகள் 5 பல வண்ணமுடையது, இணையாத அல்லிகள் ஆனால் அடியில் இணைந்து திருகிதல் அமைவில் உள்ளதாம், திருகிதல் அமைவில் உள்ளது. அல்லிதழ் 5 தனித்தவை. மகரந்தாள் பாருங்க, மகரந்தாள்கள் எண்ணற்ற மகரந்தாள்கள், ஒரு கற்றை மகரந்தாள்கள், மகரந்த கம்பிகள் இணைந்து உருவான குழல் தண்டினை மூடி உள்ளது. மகரந்தாள் குழல் சிவப்பு நிறமுடையது, மகரந்தப்பை ஓரறை உடையது, மஞ்சள் நிறமுடையது, மகரந்த கம்புடன் குறுக்காக இணைந்துள்ளது, குறுக்காக வெளிநோக்கி வெடிக்கும் மகரந்த பைகள். சூலக வட்டத்தில் பாருங்க, சூலக வட்டத்தில் என்ன இருக்குனாக்க சூழ்முடி, சூழ்தண்டு, சூலகம் உள்ளது. மேல்மட்ட சூர்பை, சூழிலைகள் 5 இணைந்தது, அச்சுசூல் ஒட்டுமுறை. மேல்மட்ட சூர்பை காணப்படுவது 5 சூலக இலைகள் உடையது, சூலக இலைகள் இணைந்தவை, 5 சூழறைகள் உள்ளது, 5 சூழறைகள் உள்ளது. இந்த 5 சூழறைகள் உள்ளது பாருங்க. சூழ்முடி, சூழ்தண்டு, சூலகம் உள்ளது. சூலக அறைகள் பார்த்தீங்கன்னாக்கா 5 உள்ளதா, 5 இணைந்தது, அச்சுசூல் ஒட்டுமுறைகள் உள்ளது. ஒவ்வொரு சூழறையிலும் பல சூழ்கள் அச்சுசூல் ஒட்டுமுறையில் உள்ளது. சூழ்தண்டு நீண்ட சூழ்தண்டு உள்ளது, சூழறைகள் உள்ளது. சூழ்தண்டு நீண்டது, மென்மையானது. மகரந்தாள்கள் குழலின் வழியாக சென்று எங்க முடியுது, சூழ்முடியில முடியுது. சூழ்முடியத்தில் பாருங்க 5 இருக்கு. சூழ்முடிகள் 5 உருண்டையானது மற்றும் வண்ணமுடையது. சூலக வட்டம். கனி, ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ் உடைய கனி
பெரும்பாலும் உண்டாகிறது இல்லை, பெரும்பாலும் சிதைந்தவை அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் கனிகள் உண்டாவது இல்லை. ஹைபிஸ்கஸ் ரோசா சயின்ஸ் உடைய இது படம். சரிங்களா? இது எப்படி வரையணும் தனியாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தை மட்டும் பாருங்க. முதல்ல பாருங்க, வெளியே இருக்கிறது பூ அச்சு, மேலே இருக்கிறது பூ அச்சு, பச்சையா இருக்குல்லையே அது புறப்புள்ளி வட்டம் 5 முதல் 8 இருக்கு. அதுக்கு அடுத்தது பச்சையா பாருங்க, கிளி பச்சையா இருக்கு இல்லையா, அது புள்ளி வட்டம் தொடுதல் அமைவில் இருக்கு, 5 உள்ளது ஒழுங்கானது. அடுத்தது ரோஸ் கலர் பார்த்தீங்களா, அது அள்ளி வட்டம் திருகுதல் அமைவு இருக்கு, 5 இருக்கு ஒழுங்கானது திருகுதல் அமைவு கொண்டது. மகரந்தாள்கள் மஞ்சளாக மகரந்தாள்கள் ஒரு கற்றை உள்ளது, எண்ணற்ற மகரந்தாள்கள் உள்ளது. மகரந்தாள்கள் எண்ணற்றவை, இணைந்தவை, ஒரு கற்றை மகரந்தாளாக உள்ளது. சூழக வட்டத்தில் சூழ்நிலைகள் 5 இணைந்தது, அச்சுசூழ் ஒட்டுமுறையாக உள்ளது. கீழே இருக்கிறதா என்ன இருக்கு, பிஆர் அந்த பூவடி செதில் கொண்டது. இங்க பாருங்க, வாய்ப்பாடு மலருடைய வாய்ப்பாடு தெரிஞ்சாவே நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். மலருடைய வாய்ப்பாடு பிஆர். பிஆர் என்னது, பூவடி செதில் கொண்டது. பிஆர்எல் பூக்காம்பு செதில் கொண்டது, புறப்புள்ளி வட்டமாக மாறியுள்ளது. ஆரசமச்சீர் கொண்டவை, இருபால் மலர்கள். ஆரசமச்சீர் கொண்டது, இருபால் மலர்கள். எபிகேலிக்ஸ் பிஆர்எல் அதாவது பூ காம்பு செதில்கள் புறப்புள்ளி வட்டமாக மாறியது, 5 முதல் 8 காணப்படலாம். அடுத்தது புள்ளி வட்டத்தில் புள்ளிகள் 5 இணைந்தது ஒழுங்கானது தொடுதல் அமைவு. அள்ளி வட்டத்தில் அள்ளிகள் 5 தனித்தவை திருகுதல் அமைவு. மகரந்தாள்கள் ஆல்பாப்பட்ட எண்ணற்றது இணைந்தது ஒரு கற்றை மகரந்தாள்கள். சூழக வட்டத்தில் சூழக மேல்மலர்கள் 5 சூழ்நிலைகள் இணைந்தது அச்சுசூழ் ஒட்டுமுறை. எப்படி வரையறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்கு பேரில் அடுத்தது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பொருளாதார முக்கியத்துவத்துக்கு போகலாம். மால்வேசி குடும்பத்தினுடைய பொருளாதார முக்கியத்துவம் 5 மார்க்கில் கேட்கிற கேள்வி இது. நார் தரும் தாவரம், நார் தரும் தாவரம் காசிடியம், காசிடியம் பார்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி. காசிடியம் பார்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி. காசிடியம் இருசுட்டம் அமெரிக்கா பருத்தி. காசிடியம் எர்பேசியம், காசிடியம் எர்பேசியம் பருத்தி. பருத்தினுடைய விதைகளின் புறத்திலிருந்து, விதையினுடைய புறத்தோல் தூவியிலிருந்து வணிக நோக்கம் உள்ள நார்கள் பெறப்படுகின்றன. அதான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம் பாருங்க, பருத்தி காட்டன் ட்ரெஸ், துணிகள், மெத்த, தலகாணி இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, ஆடைகள் நெய்ய, பை இதெல்லாம் செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் பருத்தி. காசிடியம் பார்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி. காசிடியம் இருசுட்டம் அமெரிக்கா பருத்தி. காசிடியம் எர்பேசியம் சாதாரண பருத்தி சொல்றோம். விதைகளின் புறத்தோவியிலிருந்து என்ன வணிக நோக்கம் உள்ள நார்கள் பெறப்படுகின்றன. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் கெனாபினன்ஸ். ஹைபிஸ்கஸ் கெனாபினன்ஸ் என்பது டெக்கான் பருத்தி. இதுல இருந்து என்ன எடுக்கணும்னா பாஸ்ட் நார்கள் எடுக்கப்படுகிறது. இது கயிறு செய்ய பயன்படுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒவ்வொரு பருத்தியை பார்க்கலாம். இது பாருங்க, பாத்தீங்களா, இது காசிடியம் பார்பட்டன்ஸ். காசிடியம் பார்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி. இது பாருங்க அமெரிக்கா பருத்தி. காசிடியம் இருசூட்டம், காசிடியம் இருசூட்டம் பாருங்க, அமெரிக்கா பருத்தி பெருசா இருக்கு பாருங்க, காசிடியம் இருசூட்டம். இது அமெரிக்கா பருத்தி, காசிடியம் இருசூட்டம். இது காசிடியம் பார்பட்டன்ஸ் பாருங்க, சின்னதா இருக்கு. காசிடியம் பார்பட்டன்ஸ் சின்னதா இருக்கு பாருங்க. இந்த பருத்திக்கும் இந்த பருத்திக்கும் பார்த்தீங்கன்னா அளவு சின்னதா இருக்கு. இது காசிடியம் பார்பட்டன்ஸ் எகிப்து பருத்தி. காசிடியம், காசிடியம் இருசுட்டம் அமெரிக்கா பருத்தி. அடுத்தது நம்ம பாருங்க, நார் தரும் தாவரத்துல இது ஹைபிஸ்கஸ் கெனாபினன்ஸ். கெனாபினன்ஸ் டெக்கான் பருத்தி. பாஸ்ட் நார்கள் எடுக்கப்படுகிறது. என்னன்னாக்க பாஸ்ட் நார்கள் எடுக்கப்படுகிறது. பாருங்க எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. பாருங்க எவ்வளவு உயரமா வந்து பார்த்தீங்களா. தென் டெக்கான் பருத்தி.
பூச்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மிஷின்ல போட்டு நார் எடுப்பாங்க. இதுதான் காசிபியம், ஹைபிஸ்கஸ், கெனாபினன்ஸ் என்ற தாவரம். டெக்கான் பருத்தி இதுல இருந்தா என்ன, பாஸ்ட் நார்கள் எடுக்கப்படுகிறது. பாஸ்ட் நார்கள் எடுக்கப்படுகிறது. அடுத்தது நார் தரும் தாவரங்கள் காசிபியம் ஹெர்பேசியம், இது ஒரு வகையான பருத்தி. காசிபியம் ஹெர்பேசியம் இது பருத்தி தான். காசிபியம் ஹெர்பேசியம். அடுத்து உணவு தரும் தாவரம் பாருங்க, ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், வெண்டைக்காய் உணவாக பயன்படுது, சமையலுக்கு பயன்படுது. ஹைபிஸ்கஸ் சப்டாரியா, ஹைபிஸ்கஸ் சப்டாரியா புளிச்சக்கீரை, இது ஒரு வகையான புளிச்சக்கீரை. இந்த இதுல இருந்து என்ன இருக்குன்னா ஊறுகாய், ஜெல்லி மற்றும் சுவையான கூழ்முன் தயாரிக்க, அதாவது ஜெல் சப்ஸ்டன்ஸ் கூழ்முன் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. ஹைபிஸ்கஸ் கெனாபினன்ஸ் புளிச்சக்கீரை, இது சுவை மிகுந்த சட்னி தயாரிக்க பயன்படுதான். அப்போ உணவு தரும் தாவரத்தை பாருங்க, ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய் உணவாக பயன்படுகிறது. ஹைபிஸ்கஸ் சப்டாரியா புளிச்சக்கீரை ஒரு வகையான ஊறுகாய், ஜெல்லி, சுவையான கூழ்முன் தயாரிக்க பயன்படுகிறது. ஹைபிஸ்கஸ் கெனாபினன்ஸ் புளிச்சக்கீரை சுவை மிகுந்த சட்னி தயாரிக்கப்படுகிறது. இதுதான் வெண்டைக்காய், தெரியும் உங்களுக்கு. வெண்டைக்காய் சமையலுக்கு பயன்படுது. ஏபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் வெண்டைக்காய் உணவாக பயன்படுகிறது. வேற என்ன இருக்குனாக்க கட்டை தரும் தாவரம் பாருங்க, டெஸ்பீசியா பாப்போனியா, டெஸ்பீசியா பாப்போனியா, அது என்ன பூவரசு. இந்த கட்டை மரக்கட்டை, டெஸ்பீசியா பாப்போனியா மரக்கட்டை. எதுக்கு மரக்கட்டை, எதுக்கு கட்டை, டெஸ்பீசியா பாப்போனியோட கட்டை பாருங்க. எதுக்குனாக்க படகு, மரச்சாமான்கள் செய்ய மற்றும் வேளாண்மைக்கான உபகரணங்கள், ஏறு, கைப்பிடி எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அந்த வேளாண்மை உபகரணங்கள் செய்ய இந்த டெஸ்பீசியா பாப்போனியான மரக்கட்டை பயன்படுதான். அடுத்தது பாருங்க, மருத்துவ அப்புட்டிலான் இண்டிகம், துத்தின்னு சொல்றாங்க. வேர்கள் வந்து கக்குவான் இருமலுக்கு பயன்படுகிறது. இந்த வேர் வந்து துத்தி, அப்புட்டிலான் இண்டிகம். அப்புட்டிலான் இண்டிகம் பார்த்தீங்கன்னாக்க துத்தின்னு சொல்றோம், கக்குவான் இருமலுக்கு மருந்தா பயன்படுது. மால்வா சில்வஸ்ட்ரிஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, மால்வா சில்வஸ்ட்ரிஸ், மால்வா சில்வஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளவு அழகா இருக்கு. இது வந்து வயிற்றுப்போக்கை குணப்படுத்துகின்ற மருந்து செய்யறாங்க. மால்வா சில்வஸ்ட்ரிஸ் வயிற்றுப்போக்கை குணப்படுத்துறதுக்கான மருந்துகள் செய்ய பயன்படுத்துறோம். மேற்கண்ட தாவரம், அதாவது எதிர்ந்து தாவரம், மேற்கண்ட தாவரங்களுடைய அப்புட்டிலான் இண்டிகம், மால்வா சில்வஸ்ட்ரிஸ் தாவரத்தினுடைய வேறு இலைகள் காய்ச்சலுக்கு மருந்தை பயன்படுத்துறாங்க. இது அப்புட்டிலான் இண்டிகம், மால்வா சில்வஸ்ட்ரிஸ் தாவரத்தினுடைய இலைகள், வேர்கள் காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படுத்துறோம். அலங்கார தாவரம் பார்த்தீங்கன்னாக்க, அலங்கார தாவரம் பொருளாதார முக்கியத்துவம் அலங்கார தாவரம் ஆல்தியா ரோசியா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. வீட்டில் அலங்காரத்துக்காக வளர்க்குறாங்க ஆல்தியா ரோசியா.